ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.93% நெகட்டிவ்ல 23,492ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, டெலிகாம் கம்பெனிஸோட அப்டேட் இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்தியாவோட கரண்ட் கோவிட் கேசஸோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம். அடுத்து கர்நாடகா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அடுத்து ஐடிசியோட சேர்மன் அண்ட் எம்ஜி ஆன சஞ்சீவ் பூரி பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி டிவி 18க்கு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் என்னென்ன அப்டேட்ஸ் அவர் கொடுத்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து விப்ரோவோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலிகாம் ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று டெலிகாம் ரெகுலேட்டரான ட்ராய் பார்த்தீங்கன்னா டெலிகாம் கம்பெனிஸோட ஜூலை சப்ஸ்கிரைபர் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஜூலையில் புதுசாக 32.6 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஜூனில் பார்த்தீங்கன்னா அவங்க 11.3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஜியோ பார்த்தீங்கன்னா 35.5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஜூலையில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஜூனில் பார்த்தீங்கன்னா அவங்க 45 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து 37.3 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை இந்த ஜூலையில் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ஜூனில் பார்த்தீங்கன்னா 48.2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வோடஃபோன் ஐடியா என்னவோ கண்டினியூஸாக வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்லேருந்து கண்டினியூஸாக லூஸ் பண்ணிகிட்டே இருந்தவங்க இப்போ 4 மந்த்ஸ் கழிச்சு ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஜூலை டேட்டா வச்சு பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் 40 crore மொபைல் கஸ்டமர்ஸை தாண்டின ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா ஜியோ தான். அண்ட் ஓவரால் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 116 crore-லேருந்து 116.4 crore-க்கு வந்து இந்த ஜூலையில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் மொபைல் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து 35.03% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதுவே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 27.9% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதுவே வோடஃபோன் பார்த்தீங்கன்னா 26.3% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனால இன்னைக்கு ஏர்டெல்லும் அதே போல் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்தியாவோட கோவிட் கேசஸை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்பர் ஆஃப் கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் அஃபெக்டட் கேசஸ்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 78 லேக் பீப்புள் வந்து யூஎஸில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அதுவே நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 72 லேக் பீப்புள் வந்து நம்ம இந்தியாவில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னும் 2 to 3 வீக்ஸ்லேயே வந்து யூஎஸை கிராஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ரெஷ் கேசஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. அதாவது பீக்காக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து டெய்லி ஃப்ரெஷ் கேசஸ் வந்து எவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 97,000 98,000 அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருந்தது. ஆனால் அது வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து இப்போ அரௌண்ட் 55,000 to 60,000 தான் ஃப்ரெஷ் கேசஸ் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஓவரால் டேட்டா பார்க்குறப்போ நம்ம இந்தியாவோட கன்ஃபார்ம்டு கேசஸ் பார்த்தீங்கன்னா 71,75,880 இருக்காங்க. அதில் இப்போ ஆக்டிவ் கேசஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8,38,728 தான் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஃப்ரெஷ் கேசஸை விட ரெக்கவரி கேசஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு ஆக்டிவ் கேசஸ்ன்றது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. ஓகே, அடுத்து வந்து நம்ம கர்நாடகா பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இந்த Q2ல கர்நாடகா பேங்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 crores சொல்லியிருக்காங்க. அதுவே போன வருஷம் இதே Q2ல பார்த்தீங்கன்னா 105.9 crores இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 12.7% வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கு. அதுவே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த Q2ல கிட்டத்தட்ட 575 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன வருஷம் இதே Q2ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 499 crores இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது 15.3% க்ரோ ஆயிருக்கு. ஸோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் அதே போல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, இப்போ அவங்களோட அசெட் குவாலிட்டியை பார்க்கலாம். ஸோ கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா இந்த Q2ல 3.97% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன குவார்ட்டரில் வந்து 4.64% இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிராஸ் என்பிஏ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து கம்மியானதான் நல்லது.
ஸோ அந்த விதத்தில் போன குவார்ட்டரில் வந்து 4.64 இருந்தது, இந்த குவார்ட்டரில் 3.97 குறைஞ்சதுன்றது பாசிட்டிவான அப்டேட் தான். அண்ட் அதே போல் நெட் என்பிஏன்னு பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் வந்து 3.01% இருந்தது, ஆனால் இந்த குவார்ட்டரில் 2.21% குறைஞ்சிருக்கு. ஸோ அசட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ கர்நாடகா பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அசட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே போல் அவங்களோட வேல்யூவேஷன் பார்க்குறப்போ ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸில் கர்நாடகா பேங்கை தாராளமாக வாங்கலாம். ஆனால் மோஸ்ட்லி 1 or 2 months செல் பண்ண பாருங்கள். ஏன்னா அடுத்த குவார்ட்டர்லேருந்து மோஸ்ட்லி நான் பர்ஃபார்மிங் அசெட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ்லையும் வந்து எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்றது நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இந்த மோரட்டோரியமோட இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வேவர் கேஸ் வந்து இன்னைக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்காக இருந்தது, ஆனால் அதை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து ஐடிசியோட சின்ன அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு ஐடிசி கம்பெனியோட சேர்மன் அண்ட் எம்டியான சஞ்சீவ் பூரி வந்து சிஎன்பிசி டிவி 18க்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா ஐடிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ரெக்கவர் இருக்கு, ஆனால் மார்க்கெட்டில் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணதாக சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஃபுட்ஸோட ஸ்பைஸ் பிஸ்னஸை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் வந்து இதே போல் நிறைய அக்விசிஷனும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவே அவங்களோட சிகரெட் பிஸ்னஸை பற்றி பேசுகிறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த லாக்டவுன் காரணமாக சிகரெட்டோட பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருந்தது. அதே போல் டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சிகரெட்லேருந்து வர ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ஐடிசியோட மேஜர் ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிஸ்னஸ்லேருந்து தான் வருது. ஸோ என்னதான் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் வந்து டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு க்ரோ ஆனாலும் அவங்களோட டொபாக்கோ பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆச்சுன்னா அவங்களோட ஓவரால் ரெவன்யூ வந்து இம்பாக்ட் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம விப்ரோவோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்களோட Q2 பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 15,100 crores சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 151.1 பில்லியன் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம க்ரோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அது 15,100 crores சொல்லலாம். ஸோ இப்படி அவங்களோட ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 1.4% க்ரோ ஆயிருக்கு. அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது இந்த Q2வை போன வருஷம் Q2வோட கம்பேர் பண்ணுறப்போ 0.1% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ இந்த குவார்ட்டரில் 2,470 crores சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 3.7% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுவே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 3.4% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து அவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,400 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4,400 crores ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்றது 179% ஆஃப் தேர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ இந்த வாட்டி 1.4% க்ரோ ஆயிருக்கோ, அதே போல் அடுத்த Q3க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.5%லேருந்து 3.5% வரைக்கும் அவங்களோட ரெவன்யூ அடுத்த குவார்ட்டரில் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்பவே பேட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ரைஸ் ஆனதுனால இதுக்கு மேலே இன்னும் ரைஸ் ஆகுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அடுத்து விப்ரோவோட பைபேக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,500 crores வந்து அவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக் வந்து எந்த ப்ரைஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400 rupees பர் ஷேரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9,500 crores வந்து 400 rupees பர் ஷேர்னு கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 23.75 crore ஷேர்ஸ்ன்றது பைபேக்கில் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து பை பண்ணுவாங்க. அண்ட் இந்த 23.75 crore ஷேர்ஸ்ன்றது விப்ரோவோட ஓவரால் ஈக்விட்டி ஷேர்ஸில் கிட்டத்தட்ட 4.16% ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பைபேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பைபேக்காகவே நீங்கள் வந்து இந்த ஷேர்ஸை புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த 10 ஷேர்ஸுமே கம்பெனி பைபேக்கில் வாங்கிக்காது. அதில் ஒரு 2 to 3 ஷேர்ஸ் மட்டும்தான் கம்பெனி வந்து உங்ககிட்ட வாங்கிக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த 7 ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லாங் டேர்ம்க்கு வாங்கணும்னு நினச்சாலும் இந்த ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான பிறகு வாங்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒருவேளை பைபேக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ன்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பைபேக்கை பற்றி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா பைபேக்கை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 11,860 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,990 பார்க்குறேன்.
அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,070ல பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,800ல பார்க்குறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.